எல்லா பிரச்சனைகளையும் நம்ம வந்து அது நம்மளை விட்டு போகணும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. சில பிரச்சனைகளை வந்து ஆண்டவரே வந்து அதை வந்து நம்ம வந்து பிரச்சனையாக எடுத்துக்கொள்ள முடியாது. அது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அது இருக்கும், அந்த சூழ்நிலை இருக்கும். அதில் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆறுதல் அடையணும், அதில் தேர்தல் அடையணும், அதில் தைரியப்படணும். அது நம்ம கூட தான் இருக்கும், ஆனால் அது நம்மை ஒன்றும் செய்யாது. அந்த மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் வந்து ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்ம அனுமதிப்பார். அதில் வந்து நம்ம தான் நம்மளை மாற்றிக்கணுமே தவிர அது மாறுவதற்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்கிறாரு, நான் அதனிடத்திற்கு போவேனே அல்லாமல் அது என்னிடத்திற்கு திரும்பி வராது அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனையை குறித்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவருக்கு வந்துருச்சு. தன்னுடைய வியாதியாக இருக்கிற பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுறாரு மறிக்கிறதுக்கு முன்னாடி. ஆனால் அந்த பிள்ளை வந்து இப்போ இறந்து போயிடுச்சு. ஆனால் இறந்து போச்சுன்னு தெரிஞ்ச உடனே அவர் வந்து உபவாசத்தை முடிச்சிட்டாரு. படுத்துட்டு இருக்கிற இடத்துலேருந்து எழுப்பிட்டாரு, சாப்பாடு கேட்குறாரு, குளிச்சுட்டாரு, ட்ரெஸ் பண்ணிட்டாரு. அகைன் அவருக்கு முன்பாக வச்சிருக்கிற வேலையை அவ்வளோதான் செய்கிறதுக்கு அவர் கிளம்பி போயிட்டார். அதனால தான் எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது. பிள்ளை உயிரோடு இருக்கும்போது உபவாசித்து அழுதி பிள்ளை இப்பொழுது மரித்து போயிருக்குன்னு நாங்கள் சொன்ன உடனே நீங்கள் வந்து சாப்பிட்றீங்களே அப்படின்னு கேட்கும்போது தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், ரொம்ப அழகாக சொல்கிறாரு, நான் இனி அதனிடத்திற்கு போவேனே அல்லாமல் அது என்னிடத்திற்கு திரும்பி வராது. அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் அந்த பிரச்சனையை குறித்து வந்து கலக்கம், அந்த பிரச்சனையை குறித்த அழுகை, அந்த பிரச்சனையை குறித்த உபவாசம் எல்லாம் இருந்தாலும் இப்போ அவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனையை குறித்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருச்சு, ஒரு சமாதானம் கிடைச்சிருச்சு. ஓ சரி, இது இப்படி தான் இருக்கும், இந்த சூழ்நிலை இப்படி தான் இருக்கும், நம்ம தான் அதை சகிச்சுக்கணும், நம்ம தான் அதை தாண்டிக்கணும், அது எல்லாருக்குமே நடக்கிறது தான், அது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்கிறது தான், நம்ம ரெடியாகணுமே தவிர அந்த பிரச்சனையை நம்ம நினச்சிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கையை விட்டு நீங்கி போகவே போகாது அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தேவனுடைய மனுஷன் தாவீது வந்துட்டார். ஆனால் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கு வராத ஒருத்தர் யார் அப்படின்னு சொன்னால் வேதம் சொல்லுது, யாக்கோபால இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரவே முடியல. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் இதே சம்பவம் தான் அவருக்கு நடக்குது. தாவீதுடைய பிள்ளை மரித்து போனது போல இந்த யாக்கோவுக்கு ஒரு நியூஸ் வருது, உம்முடைய பிள்ளை வந்து பீருண்டு யோசேப்பினுடைய ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து கொடுத்து, இது உங்களுடைய பிள்ளையினுடைய ட்ரெஸ் தானா அப்படின்னு கேட்ட உடனே ஆமாம் என்னுடைய பிள்ளையினுடைய ட்ரெஸ் தான், யோசேப்பு பீருண்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வந்து வேதம் சொல்லுது அவனுடைய பிள்ளைகள் அவனுக்கு ஆறுதல் சொல்லியும் அந்த ஆறுதலுக்கு இடம் கொடாமல் வேண்டாம், யாருமே நான் ஆறுதல் படுத்தாதீங்க, யாருமே நான் ஆறுதல் படுத்த முடியாது, நான் ஆறுதல் அடைய முடியாது அப்படின்னு சொல்லி அன்றைக்கு துக்கமாக இருந்த மனுஷன், அன்றைக்கு தன்னுடைய இருதயத்தில் அந்த காரியத்தை குறித்த வருத்தத்தை சுமந்த மனுஷன் கிட்டத்தட்ட ஒரு 17 ஆண்டுகள் பக்கத்தில் ஆனதுக்கு பிற்பாடு தான் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவனால் அனுப்பப்பட்ட அந்த வண்டிகள் அதெல்லாம் பார்த்ததற்கு பிறகுதான் வேதம் சொல்லுது அவனுடைய ஆவி உயிர்த்தது அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போ வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில பிரச்சனைகளை ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து நம்மை விட்டு நீங்கணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்க முடியாது. நம்மை விட்டு 100% அது எடுத்து போடப்படும் அப்படின்னு நினைக்க முடியாது. என்ன பண்ணணும்னா அந்த பிரச்சனைக்கு தகுந்தது போல நாமே அதில் வாழ்கிறது தான் ஒரு ஞானம். அந்த ஞானத்தை ஆண்டவரிடத்தில் கேட்டு ஆண்டவருடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளணும். அப்படின்னா நீக்க முடியாத, எடுக்க முடியாத, ஆண்டவரால் முடியாதது என்று ஒன்றும் இல்லை. ஆனால் சில நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையில் வந்து சில காரியத்தை ஆண்டவர் வந்து அது பிரச்சனையாக அல்ல, அதை நம்முடைய தேவையாக ஆண்டவர் வச்சிருப்பார். அதற்கு தகுந்தது போல நம்ம மாற்றிக்கொண்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதில் வந்து சகிச்சு அது ஒரு பெரிய விஷயமா எடுக்காம அப்படி போகும்போது தான் அடுத்த ஸ்டெப்பு நம்மளால வளர முடியும். இல்லை அதையே நம்ம யோசிச்சுட்டு அது போய் தான் ஆகணும், அது எடுக்கப்பட்டு தான் ஆகணும், இதில் எனக்கு நிம்மதி வந்து தான் ஆகணும், இல்லைன்னா நான் விடமாட்டேன், இதை எப்படி இது பண்ணுறது அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு சில நேரத்தில் வந்து எல்லையே இல்லை. அது எத்தனை ஆண்டுகளானாலும் எத்தனை வருஷங்களானாலும் அது நம்மை விட்டு எடுக்கப்பட மாட்டாது, அது எடுக்க முடியாது. அது நம்ம அதை டீஃபால்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அவ்வளோதான், அது அந்த இடத்துல இருக்கும். ஆனால் அந்த இடத்துல இருக்கிறதுக்கு நம்ம வந்து அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு, அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதற்கு, அதோடு சேர்ந்து நம்ம வாழ்கிறதற்குரிய கிருபையை
கர்த்தர் நமக்கு தயவாய் தருவதற்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அப்ப அந்த ஞானத்தை ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் தேவனிடத்துல நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். இப்போ நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி உங்களால வாழக்கூடிய பிரச்சனையா அப்படின்றத நீங்க சிலருக்கு அது பிரச்சனையே இருக்காது. ஆனா அதை அவங்க என்னவா பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னா அதை பிரச்சனையா பார்த்தே பழகி இருப்பாங்க. இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு சொன்னா, நீங்க பிரச்சனைன்னு அழுறீங்கல்ல, நீங்க பிரச்சனைன்னு ஜெபம் பண்றீங்கல்ல, நீங்க ரொம்ப பெரிய போராட்டமா இருக்குது அப்படின்னு ஜெபம் பண்றீங்கல்ல, அது உண்மையிலே பிரச்சனை தானா? அது உண்மையிலே ஒரு போராட்டம் தானா? அது உண்மையிலே உங்களுக்கு கஷ்டப்படுத்துதா? நீங்க கொஞ்சம் அதை யோசிச்சு பாருங்க. அதை பிரச்சனையா எடுக்காமலே உங்களால வாழ முடியுமா? அது ஒரு பெரிய பிரச்சனையா எடுக்காமலே உங்களால வாழ முடியுமா? அது நீங்க தான் அதை பிரச்சனையா எடுக்கிறீங்களா? அது இன்னொருத்தருக்கு அதே மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த மனுஷன் அதை ரொம்ப லெகுவா எடுத்துக்கிறாரா? அது ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறாரா? அப்ப அவரால் அந்த காரியத்தை ஈஸியா எடுத்துக்க முடியும்னா நம்மளாலையும் அந்த காரியத்தை என்ன பண்ண முடியும்னா ஈஸியா எடுக்க முடியும். ஆனா நம்ம ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறதுனால தான் அந்த பிரச்சனை நமக்கு பிரச்சனையாகவே தெரிகிறது. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேர் பிரச்சனையே இல்லாத ஒன்றை தான் தலை மேல பிரச்சனையா நினைக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமென். சிமேயை தூசிக்கிறது தாவீதுக்கு பிரச்சனையா தெரியல. ஆனா சிமேயை தூசிக்கிறது யாருக்கு பிரச்சனையா தெரிஞ்சிருச்சு? வேற கூட இருக்கிறவருக்கு பிரச்சனையா தெரிஞ்சிருச்சு. கூட இருக்கிறவன் சிமேயை தூசிக்கும் போது, என்ன உங்களை போய் இப்படி அவன் தூசிக்கிறான், உங்களை போய் இப்படி அவன் கஷ்டப்படுத்துறான், இவ்வளோ வார்த்தைகளை அவன் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிற அந்த நபர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப கஷ்டப்படுறாரு. இல்லை, அவனை கொல்லணுன்ற அளவுக்கு துணிறாரு. அந்த அளவுக்கு அவன் பிரச்சனையா பார்க்குறான். இவனை உயிரோட விடக்கூடாது, எனக்கு ஒரு பர்மிஷன் மட்டும் கொடுங்க, நான் ஒரே குத்தா குத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவன் பிரச்சனையா பார்க்குறான். ஆனா தாவீது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்பா இதெல்லாம் போய் ஒரு பெரிய பிரச்சனையா எடுத்துட்டு இருக்காத, சிமையை தூசிக்கணும்னு கர்த்தர் சத்தமா சொல்லுங்க. இப்போ நீங்க இந்த இடத்துல தாவீதுடைய வேலைக்காரரா? ஹலோ, உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் தாவீதுடைய அபிஷேகம் இருக்குதா, இல்ல தாவீதுடைய வேலைக்காரனுடைய அபிஷேகம் இருக்கிறதா? சொல்லுங்க. ஆனா நம்ம நிறைய பேருக்கு அப்படி இருக்கிறது மாதிரி தெரியல. சிலருடைய பிரச்சனையை நம்ம கேள்விப்பட்டு ஜெபம் பண்றது கூட முடியாத மாதிரி பிரச்சனையா இருக்கு. ஏன்னா அதுக்கு ஜெபம் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. ஏன் அப்படின்னா அது பிரச்சனையே, சத்தமா சொல்லுங்க, அது பிரச்சனையே இல்லை. இப்போ எனக்கு எங்க எல்லா பக்கமும் எனக்கு நெருக்கம், எல்லா பக்கமும் எனக்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் கடந்து போகிற பிரச்சனை நீங்க கவலைப்படுறதுனால அது பிரச்சனையா, யோசிக்கிறதுனால அது பிரச்சனையா, அது உண்மையிலே அது பிரச்சனை தானா அப்படின்றத யோசித்தீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், நம்முடைய பாதி பிரச்சனைக்கு நம்ம ஒரு பெரிய விடிவை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். தானியேலை சிங்க கபியில போடுவதற்காக பத்திரத்தில் கையெழுத்து வாங்கியாச்சு, அவ்வளோதான். இவங்க வாழ்றதுக்கும் துணிஞ்சிட்டாங்க, சாகிறதுக்கும் துணிஞ்சிட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமா இருக்குது. ஏன்னா சிங்கத்தினுடைய கெபிக்குள்ள போட்டா சிங்கம் ஒரு சின்ன எலும்பு துண்டு கூட கொடுக்காம மொத்தத்தையும் சாப்பிட்டுன்னு தெரியும். ஆனா வேதம் சொல்லுது, தானியேல் தான் முன்பு ஜெபித்து வந்தபடியே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து வச்சு அவன் என்ன பண்றான்னா ஜெபம் பண்றார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் அதை பிரச்சனையா என்ன பண்ணல, சொல்லுங்களேன், பிரச்சனையா நினைக்கவே இல்லை. அவர் என்ன நினைச்சார் அப்படின்னு சொன்னா, அவருடைய அனுமதி இல்லாமல் என் வாழ்க்கையிலே ஒன்றும் நடப்பது இல்லை, கர்த்தரை அனுமதிச்சாதான் நான் சாவேன், இல்லைன்னா எனக்கு ஒன்றும் பண்ணாது அப்படின்ற ஒரு பெரிய விசுவாசம் இருந்ததுனால அந்த காரியத்தை குறித்து துக்கப்படலை, வருத்தப்படலை. இல்லைன்னா தானியேலை போல ஒரு பிரச்சனை நமக்கு வந்திருக்குமையானால் நம்மளால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது, அடுத்த படியை நம்ம எடுத்து வைக்கவே முடியாது. ஆனா அந்த தேவ மனுஷன் அந்த பிரச்சனையின் நடுவில் ஒரு கலக்கமும் இல்லாமல் வாழ முடியுமானால் நான் நம்புகிறேன், மலை போல துன்பங்கள் உங்களை சூழ்ந்து வந்தாலும் நம்ம அந்த பிரச்சனையின் நடுவிலையும் சமாதானமாய் வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவாராக. இதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னா,
தேர்ப்பாட்டின் காலத்துல வேதம் சொல்லுது, கப்பல்ல பிரயாணம் போயிட்டு இருக்காங்க. அப்போ இயேசு வந்து அடித்தட்டுல என்ன பண்ணிருக்கிறாரு? இயேசு வந்து அடித்தட்டுல படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. இப்போ மேல இருக்கிறவங்க எல்லாரும் அந்த கடலுடைய அலைகளை பார்த்து, ஐயரே நாங்க மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? இப்போ போட்டுக்குள்ள எல்லாரும் டிராவல் பண்றாங்க. மோஸ்ட்லி அதுல டிராவல் பண்ற எல்லாருமே மீனவர்கள். அப்படின்னா அத்தனை பேருமே வந்து கடல்ல வேலை செய்யறவங்க, அவங்க மீன் பிடிக்கிற தொழில இருக்கிறவங்க. மீன் பிடிக்கிற தொழில இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாருக்குமே நீச்சல் தெரியும். இப்போ ஒரு கப்பல் வந்து கவுந்துருந்து வைங்களேன், அந்த கப்பல் கவுந்தா மேல இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் தப்பு வைப்பாங்களா, அடித்தட்டுல இருக்கிறவங்க தப்பு வைப்பாங்களா? சொல்லுங்க. மேல இருக்கிறவங்க தான் தப்பு வைப்பாங்க. அடித்தட்டுல இருக்கிறவங்களை காப்பாற்றவே முடியாது. மேலன்னா புதுசுக்கலாம், வெளியே வந்துக்கலாம். ஆனா கப்பலுடைய அடித்தட்டத்துல தண்ணி போச்சுன்னா எப்படி வெளியே வர முடியும்? ஆனா அடித்தட்டுல இருக்கிற இயேசு நிம்மதியா தூங்குறாரு. மேல இருக்கிற சீசர்கள் வந்து ஐயோ செத்துட்டோம், போயிட்டோம். இப்போ நீங்க பாருங்க, இயேசு இருக்கிற இடத்துல நீங்க இருக்கிறீங்களா, சீசர்கள் இருக்கிற இடத்துல இருக்கீங்க? ஹலோ சொல்லுங்க. ஒரே போட்டு தான், ஒரே கப்பல் தான், அதே கடல் தான், அதே புயல் தான். அந்த புயல்லையும் ஒருத்தர் தூங்குறாரு, ஒருத்தர் ஐயோ அம்மோன்னு கத்துறாரு. இப்ப நீங்க எந்த லிஸ்ட்ல இருக்கிறீங்க? நம்ம நிறைய பேர் இருக்கிற லிஸ்ட் என்ன லிஸ்ட் அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாம் கீழே லிஸ்ட் போகவே முடியாது. நம்ம நிறைய பேர் மேல லிஸ்ட்ல அப்படின்னு சொன்னா கத்துற லிஸ்ட்ல தான் இருக்கிறோம். ஐயரே மடிந்து போகிறோம், கவலை இல்லையா? அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு விசுவாசத்தினுடைய அளவு. இது விசுவாசத்தினுடைய வளர்ச்சி, இது தலைமைத்துவத்தினுடைய வளர்ச்சி, இது ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி. இந்த அண்டர்ஸ்டாண்டிங், இந்த ஐடியா இல்லைன்னா இந்த விசுவாசத்தை ஆண்டவர் என்னைக்கு நமக்குள்ள தர்றாரோ, இந்த ஃபெய்த்துக்குள்ள நீங்க எப்ப வர்றீங்களோ அப்பதான் இந்த உலக வாழ்க்கைய நீங்க வந்து வெற்றியாக வாழ முடியும், சந்தோஷமாக வாழ முடியும். இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க தினம் தினம் இந்த உலகத்திலே கஷ்டமான வாழ்க்கையை தான் நீங்க வாழ்வீங்க. ஏன் அப்படின்னா கர்த்தர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாரு, இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஒண்ணு நீங்க நினைச்சுங்க, சாகர வரைக்குமே ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா சிச்சுவேஷன்ஸ் மாறாம நம்மளால வாழ, நம்ம எதன் மத்தியில வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா உபத்திரவத்தின் மத்தியில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நான் கொஞ்சம் வளர்ந்தா எனக்கு எல்லாம் சரியா போயிடும், இந்த பணம் வந்துச்சுன்னா, இந்த கடன் முடிச்சுன்னா சரியா போயிடும், இந்த சூழ்நிலை வந்துச்சுன்னா சரியா போயிடும் அப்படின்னு உங்க மனசுல இப்ப நினைக்கலாம். அவ்வளவுதான். அது முடிஞ்சா கேட்கல, அது முடிஞ்சா இன்னொன்னு, இது முடிஞ்சா இன்னொன்னு, இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுன்னா அடுத்த ஒரு பிரச்சனை வரப்போகுது. ஆக மொத்தத்துல பரலோகம், அதான் வேதம் சொல்லுது, இந்த கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் அவங்க யாராமோ அவர்கள் பாக்கியவான்கள். ஏன் அவங்க பாக்கியவான்கள் அப்படின்னு சொன்னா, இந்த பூமியில இருக்கிற எந்த உபத்திரமும் அவங்களுக்கு இனி இல்லை. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு. எப்ப முடியும் அப்ப நம்முடைய உபத்திரவம்? எப்ப முடியும்? நம்ம பாடும்போது பாடுவோம்ல, இது கவலையே இல்லாத சூரிய சந்திரனில்லை அப்படின்னு பாடுறோம்ல, அங்க எல்லாமே யார் தான் இருக்கா? கர்த்தர். அப்போ நம்முடைய பிரச்சனைக்கு முடிவு, நம்முடைய சூழ்நிலைக்கு முடிவு எப்ப வருது அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்திலே நம்ம கண்ணை மூடும் போதுதான் சந்தோஷமான ராஜ்யம் பரலோக ராஜ்யம், வெற்றியான ராஜ்யம் பரலோக ராஜ்யம். எல்லாம் இருக்கிறது எங்கதான் இருக்குதுன்னா, அங்கதான் நமக்கு சமாதானமான ராஜ்யம். ஏன்னா அங்க ஆண்டவர் வெளிச்சமா இருக்கிறார், அங்க கர்த்தரை ஆராதிச்சுட்டு இருக்க போகும். ஸோ அது வரைக்கும் இந்த உலகத்துல இருக்கிற நாளில் நமக்கு வந்து அந்த வளர்ச்சிக்கு தகுந்தது போல, அந்த சூழ்நிலைக்கு தகுந்தது போல இந்த உலகத்துல ஒவ்வொரு போராட்டங்களை நம்ம சந்திச்சு தான் ஆகும். நம்மளை திட்டாமலே இருந்துருவாங்களா? நம்ம யார்கிட்டையும் திட்டு வாங்காமலே இருந்துருவோமா? யாரும் நம்மளை குறித்து பேசாமலே நம்ம வாழ்ந்துட முடியுமா? நீங்க நல்லா இருந்தாலும் உங்களை 4 பேர் கண்டிப்பா கிளறதான். நீங்க 100% நல்லவங்களா இருந்தாலும் உங்களை பற்றி 2 பேர் குறை கண்டிப்பா சொல்லதான் செய்வாங்க. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே அந்த சூழ்நிலை உண்டாகுமானால் நீங்களும் நானும் எம்மாத்திரம்
ஆனா இந்த சூழ்நிலையில ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் கேட்க வேண்டியது ஒன்றே ஒன்று என்னன்னா, ஆண்டவரே, இந்த உலகத்துல எத்தனை உபத்திரவங்கள் எங்களுக்கு இருந்தாலும் அந்த உபத்திரவத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை புரிஞ்சுக்கிட்டு அதுல சந்தோஷமாய் வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு கிருபையாய் தருகிறவர். அப்படியே 2 கரங்களையும் மேல உயர்த்தி முழு பலத்தோட ஆண்டவரிடத்துல கேட்கலாம். அப்பா, எங்களுக்கு ஒரு இரக்கம் செய்கிற தேவன், எங்களுக்கு ஒரு இரக்கம் செய்கிற தேவன். சொல்லுங்க, அப்பா, எங்களுக்கு அந்த கிருபை வேண்டும். ஆண்டவரே, பிரச்சனையே இல்லாத ஆண்டவரே, இதை குறித்து நான் கவலையே பட வேண்டாம் அப்படின்ற காரியத்தை குறித்து கவலைப்பட்டு யோசிச்சு மன வருத்தப்பட்டு ஒரு நாளும் நான் ஆண்டவரே வருத்தப்பட்டு இருந்து விடாதபடி கர்த்தர் எனக்கு கிருபையை தந்து அதை குறிச்ச ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதை குறிச்ச ஒரு ஞானத்தை கர்த்தர் இப்பொழுது எங்களுக்கு தருவீராக. சொல்லுங்க, ஆண்டவரே, அந்த கிருபை எங்களுக்கு தருவீராகப்பா. அந்த ஞானம் எங்களிடத்திலே வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் இந்த உலகத்துல வாழ்கிற நாட்களில் இந்த மாதிரி நான் போவேன், உங்களை எல்லாரையும் விட்டுட்டு நான் போறேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வருவாரு, என்னை இந்த மாதிரி சிலுவையில அரைஞ்சிருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே பேதுரு அவரை கூட்டிட்டு போய் தனியா கூட்டிட்டு போய் என்ன பண்ணாராமா? சொல்லுங்க, கடிந்து கொள்ள தொடங்க அப்படியே திட்டுனாராமா. ஏன் ஆண்டவரே, உங்களுக்கு வேற வேலை இல்லையா? சும்மா என்ன இது சொல்லிட்டு இருக்கிறீங்க? எவ்வளோ ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, உங்களை எல்லாரும் ராஜா மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் போய் நீங்க போய் இந்த வார்த்தையை சொல்லலாமா? ஒரு இடத்துல போன உடனே பரிசுத்த ஆவியானவர் இடத்துல பேசுகிறத பார்த்த உடனே அங்கேயே ஒருத்தர் பிளான் போட்டார். என்ன பிளான் போட்டாருன்னா, இங்க 3 கூடாரத்தை பேசாம நம்ம இந்த மாதிரி பரதேசியா தெரிஞ்சிட்டு இருக்கிறதுக்கு தவிர இந்த இடத்துல 3 கூடாரம் எதுக்கு அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு கூட வேண்டாம், உங்களுக்கு ஒரு கூடாரம், நாங்க உங்ககிட்ட ஒட்டிக்கிறோம். எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம், அப்படி 3 கூடாரத்தை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நிறைய ஐடியாஸை கொடுக்குறாங்க. இந்த கஷ்டம் வேண்டாம், இந்த உபத்திரம் வேண்டாம் அப்படின்னு ஐடியா கொடுக்குறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அப்பாலை போன் துரத்துனாரு. நீ என்ன பேசுறேன்னு உனக்கு தெரியல, என்ன பேசுறேன்னு உனக்கு தெரியல. அப்போ ஆனா இவ்வளவு தூரம் ஆண்டவரோட இப்படி திட்டினவங்க, கூடாரத்தை சொன்னவங்க, கடைசியில பாத்தீங்கன்னா ஊழியத்திற்கு வந்த ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை பார்த்துட்டு பரிசுத்த ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம் அதே போல பாடு, அதே போல அவமானம் வந்துச்சு. ஆனா அவர்களுடைய இருதயம் அதை அவமானமா பார்க்கவே இல்லை, சோதனையா பார்க்கவே இல்லை. அதன் நடுவிலே தைரியமாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒரு ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இயேசுநாதர் இந்த உலகத்திலே இருக்கும்போது ஒரு பேதுரு இருந்தார். அந்த பேதுரு யாருன்னா, அந்த பேதுரு ரொம்ப பயப்படுற ஒரு பேதுருவா இருந்தார். ஆனா இயேசுநாதர் போனதுக்கு பிற்பாடு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பேதுரு, வேதம் சொல்லுது, பேதுரு, யோவான் இப்படிப்பட்டவங்க சிறைச்சாலையில உள்ளே இருக்கும்போது அந்த சிறைச்சாலையில நிம்மதியா படுத்து தூங்குனாங்களாம். அவங்கள தட்டி எழுப்புகிற வரைக்கும் படுத்து தூங்குனாங்களாமா. எந்த ஒரு சிறைச்சாலையில போய் ஒரு மனுஷனால நிம்மதியா தூங்க முடியுமா? அப்ப நான் என்ன நம்புறேன்னா, அந்த சிறைச்சாலை பிரச்சனையை அவர்கள் பிரச்சனையாக பார்க்கவே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் இந்த 34வது நாள் யாரோ ஒருத்தரிடத்துல கர்த்தர் தெளிவா பேசுறாரு. உன் பிரச்சனை ஆயிரக்கணக்கான பேருக்கு பிரச்சனையே இல்லை மகளே, பிரச்சனையே இல்லை. இது ஒரு சாதாரணமான ஒரு காரியம், இதை நீங்கள் சகித்து கொள்ள முடியும். இதுல நீங்க இவ்வளவு சென்சிட்டிவா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதை யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதை யோசிச்சு நீங்க சிக்காக வேண்டிய அவசியம் இல்லை. இதை தாங்கக்கூடிய பலத்தை மட்டும் கர்த்தரிடத்திலே வாங்கினால் போதும். இந்த பிரச்சனை நம்மை ஒன்றும் அழிப்பது இல்லை, இந்த சூழ்நிலை உங்களை அழிப்பது இல்லை. இதை விட பெரிய பெரிய சூழ்நிலையிலே இருக்கிறவர்களே, தைரியமாய் வாழும் போது ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அந்த தைரியத்தை தருவதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. இன்னைக்கு நான் கவலைப்படுகிற இந்த காரியம், இன்னைக்கு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்திருக்க காரியம், இது ஒர்த்தானதா, இது சரியானதா, இதுக்கு நான் கவலைப்படுறது நியாயமானதா, இதை கவலைப்படாம நான் இதை தாண்ட முடியுமா, இதை யோசிக்காம நான் இருக்க முடியுமான்னு கேளுங்க.
நான் நம்புறேன் நீங்க சுகமாய் வாழ்வீர்கள். அந்த ஞானம் பரத்திலிருந்து உங்களுக்கு உண்டாகும். கர்த்தர் நம்மை தாங்குகிறதற்கு பலன் தருகிற கர்த்தர். ஹalleluya, ஆமென்.